கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்ற வார்த்தையின்படியாக பார்ப்பதற்கு ஒரு அற்பமாக, பார்ப்பதற்கு ஒரு ஏளனமாக, பார்ப்பதற்கு தள்ளப்பட்டவனாக, பார்ப்பதற்கு அலட்சியம் பண்ணப்பட்டவர்களாக நீ இருக்கலாம். ஒரு அலட்சியம் பண்ணப்பட்டவர்களாக நீ இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உங்களை பெரிய ஜாதியாக்க போகிறார் கர்த்தர். அதனால் பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தி வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி வரும். இன்றைக்கி நம்ம தகப்பன் இயேசுக்கிட்ட வாயிலிருந்து புறப்பட்டு வந்தால் அறிவும் புத்தியும் தான் வரும். அப்படின்னா ஞானம். இன்றைக்கி மனிதர்கள் வாயை திறந்தால் ஊர் கதை, உலக கதை, வந்த கதை, போன கதை, குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறது, இப்படி தான் அநேகர் வாயில் பேசுவாங்க. ஆனால் வாயின் வார்த்தையின்படியே நடந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம தகப்பன் வாயிலிருந்து வந்தால் அறிவு மாத்திரம்தான் வரும், புத்தி மாத்திரம்தான் வரும். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் உங்களை நடத்த போகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஞானத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறேன். அதாவது ஞானம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும், ஞானம் இருந்தால் தான் நல்ல தொழில் பண்ண முடியும், ஞானம் இருந்தால் தான் நல்ல ஒரு வியாபாரம் பண்ண முடியும், ஞானம் இருந்தால் தான் எப்படி முன்னேற முடியும், ஞானம் இருந்தால் தான் எப்படி உயர முடியும் அப்படிங்கிற காரியத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஞானம் என்பது அறிவு. ஏன்னா அவரிடத்துல ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே ஏசப்பட இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அவருக்குள் ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ள கிருபை இருக்கிறது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் இன்றைக்கி சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உனக்கு ஞானத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஞானம் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம எப்படி வேணாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். சாலமோன் தேவன்கிட்ட கேட்குறாரு, இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டார். எதிராளி பணத்தை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, சொத்தை கேட்கல. ஏன் தெரியுமா? ஞானத்தை கேட்டார். ஞானம் இருந்தால் பணம் தேடி வரும், ஞானம் இருந்தால் வியாபாரம் பண்ண முடியும், ஞானம் இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியும், ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால தான் சாலமன் ஞானத்தை கொடுக்குன்னு கேட்டார். ஆனால் தேவன் சொன்னார், நீ ஞானத்தை கேட்டபடியால் ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஞானத்துக்கு பின்னால் ஐஸ்வர்யம் வருது. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை ஏசப்பட்டு கேளுங்க, ஆண்டவரே தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. ஒருவேளை இங்கே வியாபாரம் பண்ணுற ஆளாக இருக்கலாம், தகப்பனே வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறது நல்ல ஞானத்தை தாங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியம் பண்ணுகிற ஆளுகளாக இருக்கலாம், ஒருவேளை சபை நடத்துகிற ஆளுக இருக்கலாம், ஒருவேளை சுவிசேஷர்கள் இருக்கலாம், ஒருவேளை வேதத்தை போதிக்கிறவர்களாக டீச்சராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்? தகப்பனை வேதத்தை போதிக்கும்படியாக, வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை, ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மாத்திரமல்ல, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல ஞாபக சக்திக்கு நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி யாருமே ஞானத்தை கேட்கறது கிடையாது. சொத்து வேணும், சுகம் வேணும், கடன் அடையணும், பிரச்சனை மாறணும் அப்படின்னு தான் கேட்குறோம். ஆனால் நல்லா கவனிங்க, தேவன்கிட்ட சாலமோன் ஞானத்தை கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே எவ்வளோ இருக்குது உலகத்தில் கேட்க வேண்டியது, எவ்வளோ இருக்குது. ஆனால் அவர் ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். ஞானத்தை கேட்டனால ஐஸ்வர்யம் பின்னாடியே வந்துருச்சு. அதே போல் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஏசப்பாட்ட இந்த கால வேளையில், தகப்பனே இன்றைக்கி நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஞானம் வேணும், படிக்கிறதுக்கு ஞானம் வேணும், தொழில் பண்ணுவதுக்கு ஞானம் வேணும், ஊழியம் பண்ணுவதுக்கு ஞானம் வேணும், போதிக்கிறதுக்கு ஞானம் வேணும், வியாபாரம் பண்ணுவதுக்கு ஞானம் வேணும். அதனால் எனக்கு இன்றைக்கி ஞானத்தை தாங்க. நான் எப்படி சம்பாதிக்கணும், நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படி எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நீங்கள் ஏசப்பாட்டு கேளுங்க. இன்றைக்கி ஞானத்தை தருவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஞானத்தை புத்தியை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு.
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆகணும். அப்போனா நீங்கள் பார்க்குறதுக்கு சின்ன ஆளை தெரியலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாக மாற்ற போகிறாரு. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் இருந்தால் தான் நீங்கள் மாற முடியும், ஞானம் இருந்தால் தான் உயர முடியும். நல்லா தெரிஞ்சு கொடுங்க. யாக்கோபு எப்படி வாழ்க்கையில் முன்னேறினார்? ஞானத்தினால முன்னேறினார். புள்ளிப்பட்ட குட்டியை போடுறதுக்கு என்ன பண்ணார்? செனாடு தண்ணி குடிக்க வரும்போது மரப்பட்டையை போட்டு குட்டி போட பூரா புள்ளியை போட வச்சார். ஞானமாக செயல்பட்டார் யாக்கோபு. ஒன்றும் இல்லாமல் வெறும் ஆளை தான் போனார், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் பாருங்கள், சீமானா வர்றாரு திருப்பி. அதே போல் தான் ஞானம் வேணும் நம்மளுக்கு. எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும். ஈசாக்கு விதவிதித்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தார். அவர் துறதோன இடமெல்லாம் தண்ணீர் வந்தது. அவர் செஞ்சதெல்லாம் வாய்த்ததுங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? நீங்கள் செய்கிற காரியம் எதுவுமே வாய்க்காமல் போகிறதா? தொழில் பண்ணி நஷ்டத்தில் இருக்கிறீங்களா? வியாபார நஷ்டத்தில் இருக்கிறதா? ஊழியத்தில் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருக்கீங்களா? நான் எவ்வளோ ஊழியம் பண்ணி பார்க்குறேன், ஊழியம் பண்ண முடியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறாரு. அவர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேளுங்க. இந்த கால வேளையில் சாலமோனுக்கு அடுத்த போல், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. ஒருவேளை பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கா, பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நீங்கள் கேட்கலாம். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு நல்ல அறிவை ஞானத்தை தாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் கேட்கலாம். அப்போ எல்லாமே ஞானத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அதனால் இந்த நாளிலே, இந்த கால வேளையிலே ஏசப்பட்ட ஞானத்தை கேளுங்க. அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு ஒரு ஞானம் குறைவாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் யாக்கோபில். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறாரு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதருமை துதிக்கிறேன், உயர்ந்தவருமை துதிக்கிறேன், அற்புதருமை துதிக்கிறேன், அதிசயருமை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட சாலமோன் கழித்த ஞானத்தை தேவ பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த கால வேளையிலே யாரெல்லாம் ஞானத்தை கேட்குறாங்களோ ஞானத்தை கொடுங்க. குடும்பம் நடத்துறதுக்கு ஞானத்தை தாங்க, தொழில் பண்ணுவதுக்கு ஞானத்தை தாங்க, வியாபாரம் பண்ணுவதுக்கு ஞானத்தை தாங்க, ஒருமனமாக இருப்பதுக்கு ஞானத்தை தாங்க, சமாதானமாக இருப்பதுக்கு ஞானத்தை தாங்க. தேவ கிருபை, தேவ பலன், தேவ பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.